அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ கூட நம்ம வேதத்திலேருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஓசையிடும் பாத்திரம் எது அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஓசை இடும் பாத்திரம். ஓசை எங்கிருந்து வரும்? ஓசையிடும் பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓசை சத்தம் எங்கிருந்து வரும் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அன்பு, ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்துச்சுன்னா நீடிய சாந்தம் தயவு உள்ளது. அன்பு இருக்கிற இடத்துல சாந்தம் இருக்கும், தயவு இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை இல்லை. அன்பு இருக்கிற இடத்துல அன்பு தன்னை புகழாது. அதாவது தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறது. அதான் தன்னை தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, அதை விரும்புறது. அன்பு தன்னை புகழாது, தன்னைத்தானே பெருமையாக புகழ்ந்து பேசாது. அன்பு இருக்கிற இடத்துல, அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல தயவு இருக்கும், சாந்த குணம் இருக்கும். இருமாப்பு இருக்காது, கர்வம். அன்பு இருக்கிற இடத்துல கர்வம் இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதுன்னா அதாவது நீதியான காரியத்தை செய்யாது. அநீதியான காரியத்தை அன்பு இருந்தால் செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. நம்மளை மற்றவங்க புகழணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது, வராது. சினமடையாது, கோபம் வராது. அன்பு இருக்கிற இடத்துல கோபம் வராதுங்க. அன்பு இல்லாத இடத்துல தான் கோபம். தீங்கு நினையாது. மற்றவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு நினைக்க மாட்டாங்க. கெட்டது செய்யணும் மற்றவங்களுக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அன்பு இருந்தால் அதெல்லாம் செய்யாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயம் செய்யணும், அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும், அநியாயம் கெட்டது செய்யணும் அப்படின்றதுல சந்தோஷப்படாதான். உண்மையாக நேர்மையாக நடக்கிறாங்க பாரு, அந்த நீதியில், நேர்மையில், சத்தியத்தில் சந்தோஷப்படுமா. அன்பு இருக்கிற இடத்துல இது இருக்கும் அப்படின்றாங்க. அன்பு இருந்தால் எல்லாத்தையும் தாங்கிக்குமா, எது வந்தாலும் தாங்குமா. அன்பு இருந்தா, அன்பு இருந்தா எல்லாத்தையும் விசுவாசிக்குமா, நம்பும். சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஏசு இந்த பூமிக்கு வந்தார், மனிதனாக பிறந்தாரு அப்படின்றத நான் நம்புறேன் பாரு. நம்பணும். அன்பு இருந்தால் தான் நம்ப முடியும். அன்புன்னா நம்ம எனக்காக ஒரு சிலுவையில் மரிச்சாரு அப்படின்றத நான் நம்பணும். அதான் நம்பிக்கை இருக்கணும். அன்பு இருந்தால் தான் நம்ப முடியும். நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எது நடந்தாலும், நன்மை வந்தாலும் தீமை எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு சகிக்கும். அதாவது பொறுமையாக இருக்கும், சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அன்பு இந்த சகலத்தையும் சகிக்கின்றதுக்கு எக்ஸாம்பிள் அன்னை தெரேசா தான். அன்னை தெரேசா குஷ்டரோகிகளெல்லாம் தொட்டு நம்ம ஆண்டவர் எப்படி தொட்டு குணமாக்குனாரோ அது போல் நம்ம அன்னை தெரேசா அம்மா கூட குஷ்ட ரோகிங்களை தொட்டு காயங்களுக்கு கட்டு போட்டு மருந்து போட்டு மருத்துவத்தை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம தொட முடியுமா? சகிப்பு தன்மை இருந்தால் அதெல்லாம் செய்யலாம். சகிப்பு இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். சகிக்கும், எல்லாத்தையும் சகித்து கொள்ளும். அன்பு அன்பு ஒருத்தர்கிட்ட அதை எப்பவுமே அழிக்க முடியாத ஒரு காரியம். அன்பு யாராலும் அழிக்க முடியாத ஒரு காரியம். அன்பின் உருவம் தான் நம்ம கடவுளுக்கு கொடுக்குற ஒரு இது. அன்பு, அன்பே கடவுள்
அப்படின்னு சொல்கிறது. தனி மனிதனிடம் அன்பு இல்லை என்றால், இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தியா, இந்த மாதிரி காரியமெல்லாம் ஒரு மனுஷனுக்கிட்ட அன்பு இல்லைன்னா குடும்பத்தில் ஓசை வரும், சத்தம் வரும், சண்டை வரும். சபைகளில் சத்தம் வரும், சண்டையினால ஓசை வரும். தெருக்களில் அன்பு இல்லைன்னா தெருக்களில் சண்டை வரும். சமுதாயத்தில் பிரச்சனை, சண்டை. அன்பு இல்லைன்னா நாட்டுக்கு நாடு சண்டை. அன்பு இல்லாததுனால தான் இதெல்லாம் நடு. அன்பு எங்கே இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் சத்தம் வரும். ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கும், ஒரே கூச்சலாக இருக்கும். அன்பு இல்லாத இடத்துல இதெல்லாம் உருவாகும். அதாவது அன்பு இல்லை என்றால் ஓசைத்தான் வரும், அதாவது சத்தம். இப்போ நம்ம ஒரு குடத்தை எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். ஒரு குடத்து நிறைய ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா அது தட்டின சத்தம் வராதுங்க. ஆனால் அதே குடத்துக்குள்ள தண்ணி எதுவுமே இல்லை, காலி குடமாக இருந்து அதை தட்டினா சத்தம் வரும். ஏன்னா உள்ள ஒன்றுமே இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சத்தமெல்லாம், சண்டை சச்சரவெல்லாம் குடும்பத்தில், தெருக்களில், திருச்சபைகளில் சத்தம் வராது, ஓசை வராது. அன்பு இருந்தால் ஓசை வராது. அன்பு இல்லாத இடத்துல தான் ஓசை வரும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனம், அன்பு எனக்கு இல்லையேல் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு இல்லைன்னா நான் ஓசையிடும் பாத்திரம் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. நம்ம ஓசையிடுற பாத்திரமாக இருக்கிறோமா? ஓசையிடும் பாத்திரம் தலைப்பில் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போது எங்கே சத்தம் வரும்னா அன்பு இல்லாத இடத்துல தான் சண்டை, ஒரே போராட்டம் பண்ணுறாங்க பாரு. அது கூட அன்பு இல்லாததுனால தான் இப்படியெல்லாம் போராட்டம். அன்பு இருந்தால் சத்தம் வராது, வீட்டுங்களில் சத்தம் வராது. நம்ம வேலை செய்கிற இடத்துங்களில் கூட சண்டை சச்சரவு வராது. அன்பு தான் எல்லா கட்டளைக்கும் பிரதானமான கட்டளை. ஆவின் கனிகளில் கூட பிரதானமாக இருப்பது அன்பு தான். அன்பு சகல பாவங்களையும் மூடும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்பு இருந்தால் பரலோகம் கண்டிப்பாக நம்ம போயிடுவோம். அன்பு இருந்தால் அடுத்தவங்களை நம்ம நேசிப்போம், அடுத்தவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ண மாட்டோம். அன்பு இருந்தால் இறக்கப்படுவோம். அன்பு இருந்தால் தான் கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். இயேசு தன்னையே சிலுவையில் நமக்காக பிட்டு கொடுத்தாரு. அன்பு இருந்ததுனால தான் இயேசு சாமி கூட தன் உயிரையே நம்மளுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. அன்பு இருந்ததுனால தான், அன்பு அவர்கிட்ட இருந்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா? கிறிஸ்தவன் சொல்லி சொன்னால் அன்பும் மன்னிப்பும் நம்மளுக்கு அஸ்திவாரமாக இருக்கணும். அன்பு இருக்கணும், மன்னிக்கிற குணம் இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. அன்பு இருந்தால் இப்பேற்பட்ட பாவமெல்லாம் நம்மக்கிட்ட வராதுங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம சூனியம் பண்ணி அடுத்த குடும்பத்தை அழிக்க மாட்டோம். அன்பு இருந்தால் செய்வோமா? ஏன்னா நம்ம அடுத்தவங்களை நேசிக்கிறோமே. அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணுவோமா? அடுத்தவங்க குடும்பத்தை அழிப்போமா? அடுத்தவன் தொழிலை அழிப்போமா? அன்பு இருந்தா? அன்பு இல்லாததுனால தானே இந்த மாதிரி காரியமெல்லாம் நடக்குது. அன்பு இருந்தா தான் மனைவி நீ உண்மையாக நேசித்தியனா இன்னொரு மனைவி கிட்ட போவியா?
உண்மையாகவே நீ கணவனை நேசித்தியனா இன்னொரு ஆணவனு கூட நீ போவியா? அன்பு அன்பு இல்லாததுனால தான் இந்த மாதிரி கேடுபாடான காரியமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அன்பு தான் பிரதானம். அன்பு இல்லைன்னா ஓசையிடும் பாத்திரம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. அன்பு தான் இருக்கணும். அன்பு இருந்தால் ஓசை வராது. சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சகோதர ஐக்கியம் இருக்கும், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், இல்லாதவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம், கீழக்கரவனை மேலே தூக்கி விடுவோம், முடியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுத்து உதவி செய்து தூக்கி மேலே விடுவோம். அன்பு அன்பு ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட இருந்தால் போதுமா? பரலோகம் கண்டிப்பாக நம்ம போயிடுவோம். அன்பு ஒன்று இருந்தால் எல்லா குணங்களும் நமக்குள்ளே வந்துடும். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அன்பு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரலோகம் போனோம்னா அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் பரலோகம் போய் சேர்ந்துருவோம். அதுக்காக தவறான முறையில் இன்னொருத்தர் அன்பு செய்கிறது கிடையாது. தவறான பேய் கூட நம்ம அன்பு செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அன்பு கிடையாதுங்க. இந்த அன்பு தூய்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு. இயேசு நமக்கு காட்டின அன்பு போல நம்மளும் அடுத்தவங்களை நேசிக்கணும். உன்னை போல அயலானே நேசி. ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். உன்னை போல உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல நீ அடுத்தவனை நேசித்தியானா அடுத்தவனுக்கு தீமை செய்வியா? தீங்கு விளைவிப்பியா? முடியாதானே? அதனால் அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு இல்லைன்னா நம்ம ஓசையிடம் பாத்திரம் போல இருப்போம். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. மாரநாதா.